பாரதிய ஜனதா கட்சி மதவாத கட்சி அப்படின்னு ஒரு அவதூறை பரப்பிட்டு இருக்காங்க. எங்க நாட்டுல 2 முறை பெரும்பான்மையோட வெற்றி பெற்று 3வது முறையும் வெற்றி பெற்று நாட்டை ஆளுகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உலக அளவில் உலக அரங்கத்தில் இந்தியாவினுடைய பெயர் இன்றைக்கு மிக சிறப்பா எழுச்சியா எந்த நாட்டிற்கு போனாலும் பாரத பிரதமரை புகழ்கின்ற அளவிற்கு ஒரு உச்சபட்ச ஆட்சியை இன்றைக்கு மத்தியிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிறார். அது பொறுக்க முடியல. 1999 பாரதிய ஜனதாவோட திமுக கூட்டணி வச்சது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று அப்பொழுது மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருந்தாங்க. அந்த அமைச்சரவையில் திமுக முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் உடல்நிலை சரியில்லை, மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க. அப்ப கூட பாரதிய ஜனதா கட்சி அவரை அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கல. அதுதாங்க ஒரு நல்ல கட்சிக்கு அடையாளம். அவர் 1 வருட காலம் சிகிச்சை பெறுகின்ற பொழுது கூட அந்த மந்திரியை கொடுத்து அழகு பார்த்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. பிறகு நாட்டுடைய பிரதமராக இருக்கின்ற மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நேரடியாக வந்து அவருடைய இறுதி ஊர்வலத்தில் கலந்து அஞ்சலி செலுத்தி போனார். 15 நாள் மறந்துட்டு காங்கிரஸ் கட்சியோட போய் கூட்டணி வச்சுட்டார். நீங்களா பேசுறீங்க? 15 நாள்